இமாம் அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது கஸ்வத்துல் கல்ப், உள்ளம் இறுகியவன், கடினமான உள்ளம் உடையவனுடைய அடையாளங்கள் அதிகமாக உள்ளது. அதிலே அல்-இஅராது அன் திக்ரில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து வாழ்வது, இறைவன் நினைவை விட்டும் தூரமாகி வாழ்வது. எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் லா யذ்குருல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் நினைவு கூறுகிறான். தஜிதுகு ஃபி ஸலாத்தில் மஃப்ரூதா லா யذ்குருல்லாஹ பிகல்பிஹி, அவர் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார், அவனை நீ ஃபர்தான தொழுகையில் கண்டுகொள்வாய், அல்லாஹ்வை தொழுகின்ற பொழுது அவர் தனது உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது கிடையாது. எப்படின்னு சொன்னால், யக்ராஉ, அவர் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார், வயர்கஉ, ருக்கு செய்கிறார், வயஸ்ஜுது வயுஸப்பிஹு, தஸ்பீஹ் செய்கிறார், சுஜூது செய்கிறார், வயதுஉ, இறைவனிடம் பிரார்த்திக்கிறார், வல் கல்பு காஃபிலுன், அவருடைய உள்ளம் அவையெல்லாம் மறந்த நிலை இருக்கின்றது. இறைவனை மறந்த நிலையில், இறை சிந்தனை இல்லாமல் ஏதோ நாம் பிரார்த்தனை செய்கின்றோம், தஸ்பீஹ் செய்கின்றோம், சுஜூது செய்கின்றோம், ருக்கு செய்கின்றோம், இந்த காரியங்களில் ஈடுபட்டு நாம் தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய இபாதத்தை நான் நிறைவேற்றி சென்று விடுகின்றோம். ஆனால் எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வையும் அந்த இறை சிந்தனையை மறந்து செயற்படுது. இதுதான் கடினமான உள்ளத்துக்கான ஒரு சில காரணங்களாகும் என்று சொல்லி காட்டினார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவில் 13ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா, அவர்கள் எங்களுடைய உடன்படிக்கையை முறித்தார்கள். லஅன்னாஹும், அவர்கள் நாம் சபித்தோம். வஜஅல்னா குலூபஹும் காசியா, அவருடைய உள்ளங்களை கடினமான உள்ளங்களாக நாம் மாற்றினோம். அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு உடன்படிக்கை செய்து வந்தோம், இவ்வாறுதான் நான் வாழ்வேன், உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உடன்படிக்கை செய்து வந்தோம். அந்த உடன்படிக்கை எல்லாம் நாம் மீறி வாழ்கின்ற பொழுது இந்த இறைவனுடைய இந்த கூற்றுக்கு நாம் ஆளாகியவர்களாக மாறிவிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா அதிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக. எனவே எங்களுடைய உள்ளங்களை கடின உள்ளங்களாக அல்லாஹ் தஆலா மாற்றிவிடாமல் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மாற்ற ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். தகலு குலூபஹும் ஃபித் துன்யா, உலக காரியங்களில் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஈடுபட்டு விட்டது. ஒரு மனிதனுடைய உள்ளம் 4 காரியங்களில் ஒரு மனிதன் அதிகமாக அளவுக்கு மீறி ஈடுபடுகின்ற பொழுது அவனுடைய உள்ளம் இறுகி விடுவதை, கடினமாக மாறுவதை இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உதாரணமாக அந்த 4 விடயங்களும் அதிகமாக உண்ணுவது, மேலதிக அதிகமாக தூங்குவது, அதிகமாக தேவையில்லாமல் பேசுவது, அதுபோன்று மனிதர்களோடு அந்நிய பெண்களோடு தேவைக்கு அதிகமாக தேவையில்லாமல் அதிகமாக நாம் பழகுவது, மக்களோடு அதிகமான விடயங்களை கதைத்து தேவையில்லாமல் நடந்து கொள்வது, இந்தந்த காரியங்களில் இது அல்லாத இன்னும் ஏனைய காரியங்கள் இருக்கின்றன. ஒரு இமாம்களும் இந்த 4 காரியங்களோடு சேர்த்து வேற விடயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வாறான விடயங்களை நாம் அதிகமாக ஈடுபடுகின்றது, அளவுக்கு அதிகமாக எல்லை மீறி நடக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் இறுகிய உள்ளங்களாக மாறிவிடுகின்றது. எனவே அவ்வாறு சோம்பேறித்தனம் இல்லாமலும் பலகீனம் இல்லாமலும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு நாம் அல்லாஹ்விடம் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சோம்பேறித்தனத்திலிருந்து, இயலாமையிலிருந்து அதிகமாக பிரார்த்தித்தார்கள் பாதுகாப்பு தேடி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல் என்று வரக்கூடிய அந்த நீண்ட துஆ. யா அல்லாஹ், சோம்பேறித்தனம், இயலாமை, இது போன்ற பல காரணங்களிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, ஷைத்தானுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று அன்றாடம் காலை மாலை செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த விடயங்களை எல்லாம் நாம் அடிப்படையாக கொண்டு எங்களை மாற்றியமைத்து நமது சமூகத்தை மாற்றியமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.